பார்வதி நம்பியார். பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்கப் ஆயிடுச்சு. பாஸ், யாரோ பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க. ஏய் நீயா? யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார் இல்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? நீ தண்ணி அடிப்பியா? அதெல்லாம் ஒரு பாட்டில் சாரம் அடிப்பேன். அது எவ்வளவு விலையாகுது? அது 40 ரூபா ஆகுது. அந்த வேலை உனக்கு எப்படி தெரியும்? அது போக வேண்டிய ரொக்கமா இருக்கு. சரி, பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்? அதெல்லாம் ஊதி தள்ளுவேன். அது எவ்வளவு ஆகுது? ஒரு பாக்கெட் 25 ரூபா ஆகுது. பாட்டி ஏண்டா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்குனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்குனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. குழஞ்சியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை? வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நோட்டுலாம் இல்ல மேடம், சில்லறையா மாத்திட்டேன். ஒவ்வொரு டைமும் பஸ்ஸுக்காரன் சில்லறையா குடுன்னு கேட்கறான். அதனால நான் நோட்டை சில்லறையாக மாத்தி சாவடிச்சிருவேன். நோட்ட குடுறா முதல்ல. வெரி இரிட்டேட்டிங்.